இங்க ஒரு பொண்ணு பஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. அவளோட பக்கத்து சீட்ல ஒரு குண்டான பொண்ணு வந்து உட்கார்றா. இவன் அந்த பொண்ணை திட்டுறா, நீ இப்படி என்னோட சீட்லயே சேர்ந்து உட்காந்தா நான் எங்க உட்காருது? இந்த குண்டு பொண்ணு அவகிட்ட நம்ம வேணா சீட் மாத்திக்கலாமா, நீங்க இந்த சைட்ல உட்காந்தா கம்ஃபர்டபிளா இருப்பீங்கன்னு சொல்றா. இந்த பொண்ணு அவகிட்ட உனக்கு வேணா 2 சீட் வாங்கி உட்காருன்னு சொல்றா. இந்த பொண்ணு டிரைவர் கிட்ட அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் பண்றா. இங்க ஒரு குண்டு பொண்ணு வந்து அவ சீட் பத்தாம என்னோட சீட்லயே உட்காந்துட்டு இருக்கா, என்னால நிம்மதியா உட்காரவே முடியல, நான் ஒரு பெரிய போட்டோ ஷூட்க்கு போறேன், நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும், நான் நசிக்கிட்டு போக விரும்பலன்னு சொல்றா. டிரைவர் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல இருக்கவங்க கிட்ட உங்களை யாராச்சும் இந்த பொண்ணு கூட சீட் ஷேர் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறான். அங்க ஒரு வயசானவர் என் பக்கத்துல ஒரு சீட் காலியா தான் இருக்குன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு உடனே நான் ஜன்னல் சீட்ல தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அங்க உட்கார போறா. அந்த வயசானவர் உடனே உங்களுக்கு சீட் தரேன்னு நான் சொல்லல, அந்த பொண்ணுக்கு தான் நான் சொன்னேன்னு சொல்றான். இந்த குண்டு பொண்ணு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் கூட போய் உட்கார்றா. அப்ப அந்த வயசானவரை பார்த்து இந்த பொண்ணு உங்களுக்கு டேஸ்டே இல்லையா, இந்த பொண்ணு கூட போய் உட்காரீங்க, பார்க்கவே அசிங்கமா இருக்கான்னு சொல்றா. இந்த வயசானவர் உடனே அந்த பொண்ணு கிட்ட நீ உன்னோட மூஞ்சியை ஃபர்ஸ்ட் கண்ணாடியில பாரு, உன் மூஞ்சியை பார்த்து நீயே பயந்துடுவேன்னு சொல்றாரு. வயசானவர் ஏதோ வளராருன்னு நினைச்சிட்டு இந்த பொண்ணு பண்ணு படுத்து தூங்குறா. இந்த பொண்ணு அவளோட ஸ்டாப் வந்துருச்சுன்னு எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா அவ அந்த குண்டு பொண்ணு மாதிரியே மாறிடுறா. அடுத்தது என்ன நினைச்சிட்டு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க கிளிக் வீடியோவை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்க.